தலைமைச் செயலகம் முன்பு மறியலில் ஈடுபட்ட ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருச்சி, கோவை, நெல்லை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக வெளியான வீடியோ குறித்து சட்டப்பேரவையில் தொடர் அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் வெளியேற்றப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைமைச் செயலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் திருச்சி மாவட்டம் லால்குடியில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். இதேபோன்று கோவை கிராஸ்கட் வீதி, சுந்தரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் நெல்லை சந்திப்பு அண்ணா சிலை அருகே திமுகவினர் பேரணியாக சென்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். பின்னர் மறியலில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் கைது செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர்களே சுயமாக வாக்குமூலம் கொடுத்ததுக்கு பின்னால் இந்த ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று கோரி, தளபதி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி நாங்கள் இந்த மறியலை செய்து கொண்டிருக்கின்றோம். இதனிடையே வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் சபாநாயகர் தனபாலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கொடும்பாவி எரித்தனர். ஸ்டாலின் உள்ளிட்டோரின் கைதை கண்டித்து தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த கண்டியூர் கடை வீதியில் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் காந்தி சிலை அருகே 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். அத்துடன் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர், கும்பகோணம், கரூர், நாகை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.